நீ ஒரு கதை சொல்ல போற, கதை கேட்கணுமா? கதை வேணுமா? ஆ நிஜமா? நீ ஒரு குரங்கு கதை சொல்ல போற. குரங்கு யாரை பார்த்துருக்கீங்களா? ஆ எல்லாம் பார்த்துருக்கீங்களா? எல்லாம் உங்களுக்கு கண்ணாடியில் பார்த்தீங்களோ? ஆ இந்த கோயிலுக்கு வர்றவங்கலாம் கண்ணாடியில் பார்த்து மேக்கப் போட்டீங்க, அதில் பார்த்து தெரிஞ்சிச்சு யார் யாரும் குரங்குன்னு இல்லையா? சரி, எல்லாம் எழுச்சி நிற்கலாமா? ம் வரதே லேட்டு. இல்லை அங்கங்கே தொட்டு கும்பிட்டுட்டு வந்து அந்த ஆண்டவர் மன்னிக்க போறாரு. ஆ சரி, இந்த குரங்கு கதைலாம் நிறைய கேட்டிருக்கீங்களா நீங்க? ஆ நம்ம நம்ம நாட்டில் ஒரு குரங்கு கதை ரொம்ப ஃபேமஸாக இருக்கு. அது என்ன கதை தெரியுமா? ஆ தெரியாதா? ஆ நம்ம காது கண் நாட்டில் ஒரு ஃபேமஸான ஒரு குரங்கு கதை இருக்கு. அது என்ன தெரியுமா? ஆ முதலையும் ஆ பாரு, காவியாவுக்கு தான் தெரியுது. காவியாவுக்கு தான் தெரிஞ்சிருக்குது அந்த குரங்கு கதை. முன்னால வா மாடி, காவியா முன்னால வா. நீ தானே செய்கை காட்டின, நீ தான் இல்லையா? வா சீக்கிரம் சீக்கிரம், டைம் ஆகுது, ஓடியா சீக்கிரம். பூ வச்சுக்க பாட்டு மட்டும் டான்ஸ் ஆடுறதில்ல, இங்கே வா. செய்கை காட்டினேன், காட்டு. அந்த குரங்கு கதை தெரியுதா உங்களுக்குலாம்? பார்க்கலாம், காட்டு. செய்கை காட்டல, அங்க பார்த்து காட்டு. புரியுதா? புரியலையா? சரி, நீ போக மாட்டேன். இது புரியல? நம்ம நாட்டோட காந்தி தாத்தான்னு ஒருத்தர், அவர் சொல்லி கொடுத்த கதை அது. யாருக்குமே தெரியாதா? சரி, அதே போச்சு. இன்னும் அவரும் போயிட்டாரு. இப்போ நான் இருக்கிறேன், நான் ஒரு கதை சொல்றேன். குரங்குன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? குரங்கு போல குசும்பானது எதுவும் கிடையாது இல்லையா? வீடு கொஞ்சம் தின்னு இருந்தா என்ன பண்ணிடும்? உள்ள வந்து எல்லாத்தையும் தின்னுட்டு போடும் இல்லையா? உள்ள வரதான் தெரியும், வெளியில போக தெரியுமா? அதுக்கு என்ன பண்ண? உள்ள போயிட்டு யாராவது வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணும்? அடிச்சு பிடிச்சி அந்த வீடு பூரா என்ன பண்ணிடும்? நாசம் பண்ணிட்டு ஓடிடும். நான் சின்ன பையனா இருக்கும்போது இந்த இது ஓட்டு வீடு இருக்கும் பார்த்தியா, நாட்டு ஓட்டு வீடு, வளைஞ்சிருக்கும். அது மேலே குரங்கு வந்து இப்போ பட்டாணி போட்டு விட்டா, மல்லாட்டை போட்டு விட்டா ஓடெல்லாம் பிரிச்சு கிடாசம் குரங்கு, தெரியுமா? அதை போல குசும்பு பிடிச்ச குரங்கு. ஏன்னா ஒரு காட்டில் வந்து ஒரு குரங்கு இருந்துச்சு. எங்க இருந்துச்சு குரங்கு? இன்னைக்கு காட்டில் இருக்கிறது எல்லாமே எங்க இருக்குது? வீட்டுல தான் இருக்குது, ஊர்ல தான் இருக்குது இல்லையா? இந்த குரங்கு ஆனா காட்டுல இருந்துச்சு. அந்த காட்டுல வந்து அதுக்கு எப்படியும் ஒரு நாள் என்ன பண்ணிச்சு, ஒரு பெரிய மாம்பழம் கிடைச்சிச்சு. என்ன கிடைச்சது? பெரிய மாம்பழம். பெரிய மாம்பழம். அது சாப்பிட்டுச்சு, அவ்வளோ ஸ்வீட்டா இருந்துச்சு, அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. என்ன, அது திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு, இந்த மாம்பழம் இவ்வளவு டேஸ்டா இருக்குது என்ன, அப்ப இந்த மாம்பழத்தோட கொட்டையை நம்ம என்ன பண்ணணும்? புதைச்சி வச்சோம்னாக்கா மாமரம் வளரும். மாங்கொட்டை புதைச்சி வச்சு என்ன வளரும்? மாமரமா பலாமரமா? மாமரம் தான் வருமா? சரி, அதுக்கு என்ன ஒரு ஆசைனாக்கா, இந்த மாம்பழம் இவ்வளவு டேஸ்டா இருக்குது, இது இவ்வளவு சூப்பரா இருக்குது, இதை நம்ம சாப்பிட்டோம் என்ன பண்ணணும்? நம்ம அடிக்கடி என்ன பண்ணணும்? மாம்பழம் சாப்பிடணும். அதுக்கு என்ன வேணும்? மாமரம் வேணும். அந்த மாமரம் வேணும், அந்த மாங்கொட்டை புதைச்சி வச்சாதான் மாமரம் வளரும் இல்லையா? புதைச்சி வச்சிருச்சு, இன்னைக்கு புதைச்சி வச்சிருச்சு. ராத்திரி பூரா அதுக்கு தூக்கம் இல்லை. காலைல எழுச்சி ஓடியாச்சு. ஓடி வந்து என்ன பண்ணுச்சு? அந்த மாமரத்தை மாங்கொட்டையை தோண்டி பார்த்துச்சு. அந்த மாங்கொட்டை எப்படி இருந்துச்சு? வச்ச மாதிரியே இருந்துச்சு. திரும்பி போட்டு மூடிட்டு போயிடுச்சு. சரி, மாமரம் அடுத்த நாள் மாமரம் வரதா அப்படின்ட்டு என்ன, அடுத்த நாள் எழுச்சி ஓடி வந்து பார்க்குது. என்னதான் இருக்குது அங்க? வெறும் கொட்டை தான் இருக்குது. இப்படி இந்த முட்டாள் குரங்கு தினைக்கும் அந்த மாங்கொட்டை தோண்டி தோண்டி பார்த்து அந்த மாங்கொட்டை என்ன ஆச்சு? செத்து போச்சு. அப்ப நாம ஒரு மாங்கொட்டைன்னு ஒரு மாங்கொட்டை போட்டு வச்சோன்னா அதை எப்படி என்ன பண்ணணும்? நாம தண்ணி ஊற்றணும். அப்புறம் சின்ன பிள்ளைங்க தான் சாமர்த்தியம் சொல்லுங்க. தண்ணி ஊற்றணும், அப்புறம் என்ன பண்ணணும்? எரு போடணும். அதுக்கு மேல என்ன பண்ணணும்? அதை வளர விடணும்.
இல்லையா? அது வளர்ந்தாதான் என்ன பண்ணும் நம்மளுக்கு ஒரு நாளைக்கு ஆ மாங்காய் கிடைக்கும். வளர்ந்த பிறகுதான் ஒரு நாளைக்கு என்ன பண்ணும்? பூ பூக்கும், பிஞ்சு வைக்கும், காயாகும், காய் பழமாகும். என்ன? ஆனா அது இந்த முட்டாள் குரங்குக்கு தெரியல. புதைச்சி வச்ச இடத்துல என்ன பண்ணுது? ஓடி போய் தோண்டி பார்க்குது. அடுத்த நாள் ஓடி போய் தோண்டி பார்க்குது. தோண்டி பார்த்து என்ன பண்ணுது? வீணாக்கிடுச்சு அந்த கொட்டை. அது போல நம்மள நிறைய பேர் இருக்கும். அந்த குரங்கோட மோசமா இருக்கும். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணவன என்ன பண்றோம்? இப்ப ஜெபம் பண்ண என்ன பண்ணணும்? நடக்கணும். ஆ? அந்த டீ டைம் போறதுக்குள்ள ஆண்டவர் என்ன பண்ணணும்? பதில் கொடுத்துடணும். இந்த கேட்டை தாண்டறதுக்குள்ள பதில் கொடுத்துடணும். இல்லைன்னா என்ன பண்றோம்? திருப்பி 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 நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். இல்லையா? ஆனா ஒண்ணு கேட்டோன்னே நம்ம ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆ? அதனால தான் அவர் சொன்னாரு, கேளுங்க. கொடுக்கப்படும், ஆ. திறக்கப்படும், கேளுங்கள் கண்டடையும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது இந்த குரங்கு மாதிரி என்ன பண்ணக்கூடாது? நோண்டி பார்த்துட்டு இருக்க கூடாது. ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்டுட்டு நானே எனக்கு கொடுக்குற தேவனா இருக்குது. அப்ப நீ என்ன பண்ணும்? எனக்கு கொடுன்ட்டு என்ன பண்ணணும்? பொறுமையா இருக்கணும். அப்பதான் அதுக்கு மாங்கட்டு என்ன பண்ணும்? தண்ணியில ஊறி அந்த விதை வந்து முளை வரும், கண்ணாகும், மரமாகும். அதுக்கப்புறம் தான் என்ன கிடைக்கும்? பழம் கிடைக்கும். சரியா? அப்ப நம்மள இனிமேல் என்ன பண்ண போறோம்? ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணோம்னாக்கா ஆ என்ன பண்ண போறோம்? அல்லையிலே சொன்னீங்க அழகா. இதுக்கு பதில் சொல்ல மாட்டேன்றீங்களா? ஆண்டவர்கிட்ட ஜெபித்துட்டு நம்மள என்ன பண்ண போறோம்? வெயிட் பண்ண போறோம். சரியா? ஆண்டவர் கொடுக்கலன்னு என்ன பண்ணக்கூடாது? கதை புரிஞ்சா? புரிஞ்ச கதை. ஆ சரி, எல்லாம் அப்படியே கண்ணு மூடுவோமா? ஆ